ஐ வாஸ் அமர்நாத். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இது மார்ஜினலாக 28 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. இது பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டீப் நெகட்டிவாக முடிஞ்சிருக்க வேண்டியது. காரணம் என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் Q3 ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ அது முடிஞ்சு வந்து இன்றைக்கி தான் வந்து ட்ரேடிங் டேனால வந்து இன்றைக்கி 5% வந்து மேலே வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஏறி இருந்தது. ஸோ நிஃப்டியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்துருந்தது. அப்படி இருந்து 28 பாயிண்ட்டை தான் வந்து நிஃப்டி பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, இது வந்துட்டு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுவுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த ஒரு ஸ்டாக் தான் இன்றைக்கி தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து தெரியாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துக்க முடியாது. அடுத்த ரீசன் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ கூட பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டிக்ளைன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் ப்ராட் மார்க்கெட் செக்டர் இது இண்டெக்ஸஸ் பார்க்கும்போது நான் அது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, ஐஎஃப்சி வந்து லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ஒரு 5 செஷனில் மட்டும் 26% வந்து ஏறி இருக்குது. அது என்ன ஐஎஃப்சி இவ்வளோ தூரம் ஏறி இருக்கே அப்படின்னு பார்த்து எதனால் அப்படின்றத நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னாக்கா, என்எஸ்சி வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. என்எஸ்சி ஐபிஓ வந்து முதல்ல எப்பயோ வந்திருக்க வேண்டியது. கரெக்டாக அது வந்து அந்த டாக் வர நேரத்தில் வந்துட்டு இந்த கோலொகேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருங்கைகள் தலைகள்லாம் வந்துட்டு அவங்க சர்வரை தூக்கி என்எஸ்சி சர்வர் பகுதியிலே வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அந்த ஐபிஓ தள்ளி போய் அப்புறம் வந்து அந்த ஏதோ ஃபைன் கப்பமெல்லாம் கட்டி இப்போ எல்லாம் வந்து பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு வந்துட்டு கிட்டத்தட்ட வெறி வரதுக்கு ரெடியாக இருக்குது. என்ஓசி கிடச்சிரும், என்எஸ்சிக்கு ஐபிஓக்கு என்ஓசி கிடச்சிரும் அப்படின்றது. அதுக்கும் ஐஎஃப்சிக்கு என்ன சம்மந்தம்ன்றதை நான் வீடியோக்குள்ளே ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட வேறு யாரும் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது, ஒரு லைக் பண்ணுறது, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு பெரிய அளவில் மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 கிளிக் ஒன்றும் குறைச்சிட போகிறது கிடையாது. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபிஓ டீட்டில் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்எஸ்சி இஷ்யூஸ் என்ன அப்படின்றது, ஐஎஃப்சி இஷ்யூ என்ன அதுன்னு பார்த்தலாம். ஸோ ஐஎஃப்சி 21% வந்து ஏறி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் நான். ஸோ இது முக்கியமான காரணம் என்னென்னாக்கா, ஐஎஃப்சிக்கு வந்து ஒரு 52% ஹோல்டிங் வந்து ஐஎஸ்எஸ்சிஐஎல் இருக்குது. அது யார் அப்படின்னாக்கா, ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்எஸ்சியில் வந்துட்டு ஒரு பங்கு இருக்குது. அந்த டீட்டெயில் தான் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐஎஃப்சிக்கு 52% வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷனில் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்எஸ்சியில் வந்து 4.4% வந்து ஹோல்டிங் இருக்குது. ஸோ இதனுடைய என்எஸ்சியோடைய அன்லிஸ்டட் ப்ரைஸு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹2100. ஸோ எவ்வளவு வெளி வரலாம் அப்படின்னாக்கா, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து என்எஸ்சி ஐபிஓ வரும்போது அரௌண்ட் 2000 கம்மி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரௌண்ட் 2000 இருக்கலாம். ஸோ இதனுடைய மதிப்பு வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 23,000 கோடி. ஸோ அதோடைய இன்டைரக்ட் வேல்யூ வந்து 12,000 கோடி. ஸோ இந்த ஒரு என்எஸ்சிக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் என்ஓசி கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நியூஸ் வச்சு தான் வந்து ஐஎஃப்சி லாஸ்ட்டு ஒரு 5 ட்ரேடிங் செஷனில் வந்துட்டு 26% வந்து ஏறி இருந்தது. இதுதான் வந்து முக்கிய காரணம். ஸோ ஓவராலாக வந்து வாட் எவர் மேபி எல்லாம் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு கப்பம் கட்டி ஒரு வழியாக லாங் லாஸ்டிங்கோட லாங் அவைட்டிங் ஒரு ஐபிஓ வந்து என்எஸ்சி ஐபிஓ வருதான்றதை பார்ப்போம். மோஸ்ட்லி இதுக்கு மேலே வந்து ரொம்ப நாள் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 மந்த்ஸில் வந்து நியூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் வந்து ஆன்கோயிங் ஐபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அமாகி மீடியா லேப்ஸ் ஆல்ரெடி இந்த கம்பெனி டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம். இருக்கிறதுலே வந்து ரீசெண்டாக வந்த ஒரு ஐபிஓலேயே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சரியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா இதில் தான் சொல்லணும். பார்த்திங்கனாக்கா ஒரு 10 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிசிசிஎல் பார்த்தோம், கிட்டத்தட்ட 146 டைம்ஸ் வந்து இது வந்து இருந்தது. சப்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து
இன்வெஸ்டர் சைட்லேருந்து வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இது அந்தளவுக்கு இல்லை பார்க்கலாம். இதோடைய லிஸ்டிங் வந்து 21 தென் பிசிசிஎல் வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆயிருக்க வேண்டியது 15 வந்து நேற்று வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாலிடே. ஆக்சுவலாக வந்து இது என்எஸ்சி ஷெட்யூல்லையோ பிஎஸ்சி ஷெட்யூல்லையோ அந்த ஹாலிடே கிடையாது. தென் முனிசிபல் எலெக்ஷனால் வந்து சடனாக வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதுனால அதோடைய லிஸ்டிங் வந்து 1 டே தள்ளி மண்டே வந்து வருது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மாதிரி ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாலிடே வரும்போது எக்ஸ்பைரியாக இருந்தால் ப்ரீபோன் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு ஹாலிடே வருது அப்படின்னாக்கா இன்றைக்கி முன்னாடி வச்சுருவாங்க. அப்படி தான் வந்து சென்சஸோட எக்ஸ்பைரி வந்து வெனஸ்டே முடிஞ்சிருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷனில் என்ன ஒன்றுக்கா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அது சப்போஸ் ஆக்சுவலாக அது நேற்று வந்திருக்க வேண்டியது, நேற்று ஹாலிடேனால இன்றைக்கி வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இது வராதா இருந்ததுனால வந்துட்டு இது வந்து மண்டே வந்து பிசிசிஎல் லிஸ்டிங் வந்து வருது. தென் வந்து நம்ம நிஃப்டியோட சங்கதி எல்லாமே இப்போது ஒன்றுமையாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 28 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம். நல்லா பாசிட்டிவ்லாம் கிடையாது, ஒன்லி வந்து இன்ஃபோசிஸ் ஒரே காரணத்தினால தான். தென் லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் லார்ஜ் கேப்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட அதே பாயிண்ட்டு தான். பட் மிட் கேப்பில் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து குட்டு வெளிப்படும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் அண்ட் இது மைக்ரோ கேப் வந்துட்டு 76 and 85 ரெஸ்பெக்டிவ்லி மைனஸில் போயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர் சைடில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு உற்சாகமோ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாசிட்டிவிட்டியில் அப்படின்னாக்கா இந்த ஹெவி வெயிட்டில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி பணம் போட்டு ட்ரேட் பண்ணுற அவங்களும் 4 காசு பார்க்கணும்ல பாவம். அதுக்காக ஒரு 4-5 ஸ்டாக்கை வச்சு அப்படி மேலே கீழே மார்க்கெட் நோக்கிறது தான் இது. மற்றபடி ஓவரால் டைரக்ஷன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வச்சு ஓரளவு நல்லாவே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. செக்டார் வைஸ் இன்றைக்கி பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டார் அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி, ஆப்வியஸ்லி வந்து இன்ஃபோசிஸ் 3.34% வந்து நிஃப்டி ஐடி வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. தென் பிஎஸ்சி பேங்க் வந்து 1.16. இன்றைக்கி பேங்க் கூட பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து 500 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது ஃபார்மா வந்து 1.28%. தென் கன்சியூமர் டியூரபிள் வந்து 1.11% வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாதி செக்டார்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் ஒரு பாதி செக்டார் நெகட்டிவாகவும் இருக்குது. ஒரு இல்லுப்பறி நிலையில் தான் டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புல்லுக்கும் பியருக்கும் நடுவில் ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டு தான் சொல்லலாம். யாருமே வந்து எந்த சைடும் இழுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே வந்து அந்த நடுக்கூட்டில் நிற்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சார்ட்டில் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது வந்து 25,850 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தது. இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் இன்னமும் நல்லாவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா சொதப்பில் முடிஞ்சது. ஏதோ வந்து இன்ஃபோசிஸ் புண்ணியத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. மற்றபடி வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு அரௌண்ட் 25,600 25,800 இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபர்தர் இது கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,100. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இன்றைக்கி கொஞ்சம் கிராஸ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆகிருக்கு. இது ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னாக்கா மேபி நிஃப்டி வந்து அந்த 25,850 வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து செகண்ட் ஹையஸ்ட்டு தேர்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கும்போது வந்து நிஃப்டி ஐடி எனர்ஜி வரும். ஸோ நிஃப்டி ஐடி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நல்ல ஒரு கேப் அப்போட நல்ல ஒரு டெசிசிவ் க்ரீன் கேண்டில் பார்க்க முடியுது. பட் அந்தளவு பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ஸ்டாக்னால. பட் அதே இண்டஸ்ட்ரியில் மற்ற செக்டர் இன்றைக்கி ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. மேபி மற்ற Q3 ரிசல்ட் அந்த செக்டார் நல்லா பாசிட்டிவாக வரும் பட்சத்தில் வந்துட்டு இந்த 39,000 அப்படின்றது 39,500 அந்த 600 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இது நல்லா பிரேக் பண்ணிச்சுனாக்கா ஃபர்தராக நல்லா ரேலி ஆகும். ஸோ நிஃப்டி வந்து அந்த பழைய ஆல் டைம் வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ட்ரூ பிக்சர் என்ன அப்படின்னாக்கா இதுதான் ஸ்மால் கேப் செக்டர். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து நல்ல ஒரு 16,200 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். இது அங்கேருந்து நல்ல ஃபர்தராக வந்து எந்த ஒரு டெசிசிவ் கேண்டிலும் ஃபார்ம் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து நல்லாவே வந்து இது வந்து ட்ராவல் பண்ணது நான் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு தான் போகும். ஃபர்தர் இது நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்து 16,550 பிரேக் ஆகாமல் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் திரும்புமா அப்படின்றது டவுட்டு தான். பட் சோஃபார் நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது. நெகட்டிவிட்டி ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரூ பாசிட்டிவிட்டி தான்.
பட் இதே வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் பெரிய யுஎஸ் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. டவ் பார்க்குறோம் நம்ம. லாஸ்ட் செஷனில் வந்துட்டு டவ் வந்து 292 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 17 பாயிண்ட்ஸு, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 58 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை ரேஞ்சில் தான் இருக்குது, அங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அன்லெஸ் நம்மளது ஆல் டைம் ஹைலேருந்து தள்ளி இருக்குது நம்மளது, பட் அவங்களது ஆல் டைம் ஹைலே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. தென் வந்துட்டு S&P 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் மட்டும் ஆல் டைம் ஹைலேருந்து கொஞ்சம் தள்ளி, பட் நிறையா வந்து அந்த இடத்துலையே வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. 23,500 550 இந்த ரேஞ்சில் வந்துட்டு. ஸோ 24,000 இது ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, தென் வந்து நல்லாவே வந்து டவ்வும் சரி S&P 500 நல்ல ஒரு ரேலி ஆகும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஒரு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்கிற மாதிரி வந்து ஒரே குட்டையில் ஒரு மட்னே தானே, எல்லாமே அந்த பங்கு சேர்ந்தே நம்ம பங்கு சேர்ந்தே தானே. ஸோ அந்த வகையில் ஒரு பாசிட்டிவிட்டி ட்ரைவ் வந்து ஒரு சின்ன ட்ரைவ் இருக்குமே தவிர, மற்றபடி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வந்தாலே போகிறதுக்கு ஒரு சான்சஸ் ரொம்ப கம்மி. மேபி வந்து பட்ஜெட் நியூஸ் வந்து ஏதாவது ஒரு ரேலி கொடுத்தா உண்டு. ஸோ ஃபார் பார்க்கும்போது குளோபல்லே வந்து மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம மார்க்கெட் தான் சோட போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஸோ ஃபார் வந்து எந்த ஒரு ஹியூஜ் நெகட்டிவிட்டி இல்லை. ஸோ இருந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கு நல்லா அங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் மார்க்கெட் சினாரியோ. ஐ திங்க் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அகைன் வந்து ரெக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.